நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்லானா எப்படி சொல்கிறது, வருஷமே இந்த மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஃபெப் மந்த் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக, அதாவது ரெகுலராக நம்ம காலேஜ் போகிறது, ஒர்க் போகிறது, வீட்டுக்கு வந்தோடனே பெண்டிங் இருக்கிற ஒர்க்ஸ் பார்க்குறதுன்னு இந்த மாதிரி நமக்கு ஜென்ரலாக இருக்கிற ஒர்க் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்ருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு வீக்காக வந்து இப்போ இந்த வீக் போயிட்டுருக்கு. ஜான்வரி மந்த்லேயே வந்து சரி ஃபஸ்ட்டு 2 வீக்ஸை வந்து லீவ் இருக்கிறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம போட்ட ரெசல்யூஷன், நமக்கு இருக்க ஒர்க்கு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அப்படியே ஃபயர் மூடில் போவோம்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ட்ரி கொடுத்தது ஃபீவரும் கோல்டும். ஆக்சுவலாக இந்த ஜான்வரி மந்தில் வந்து நிறைய பேருக்கு ஃபீவர் வந்துச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சுட்டு வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துச்சு. ஆனால் அது காரணம் நான் தான். ஏன்னா எனக்கு ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என் வீட்டில் பரப்பி விட்டு அதுக்கப்புறமா தான் என் உடம்பு சரியாகும். எனக்கு அப்படி ஒரு நோய் இருக்குது. என்றைக்கோ ரெக்கார்ட் பண்ண வீடியோ, ரொம்ப பிடிச்ச படத்துக்கு 6 நிமிஷம் மட்டும்தான் ரிவ்யூ போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது, நம்ம ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு வீடியோ என்றைக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இயர் ஸ்டார்டிங்லேருந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் அதுக்கு சரியான டைம் வந்திருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு வேளை இதை தான் அப்போவே ப்ரிடிக்ட் பண்ணி எஸ்டிஆர் சொல்லியிருப்பார் போல். சார் ஜான்வரி 31 வராமல் எப்படி சார் நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்னு மிமிக்கிரியே வராதவங்க கூட எல்லாம் இந்த 31 ஜான்வரி அன்னைக்கு இதை சொல்லி சொல்லி எல்லாருக்கும் மீம்ஸையும் ஷேர் பண்ணி இந்த வருஷம் தான் அதுங்க தாங்க அது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போச்சு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டு வந்து, அதாவது இது சிம்மு வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் இந்த மீம்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஷேர் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த வருஷம் அது ஒரு மாதிரி ரொம்ப போட்டு இந்த வீக்லேயே மில்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கண்டென்ட்டை வந்து அதோடைய கடைசி சொட்டு வரையும் ஊறின்னு உறிஞ்சு இழுக்குது. அந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை போது செதைச்சு தானுங்க. தம்பி நீயும் அதை தான்ப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸு பேசுகிறத என்னால் கேட்க முடியுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் பேசுகிறாங்க, நான் பேசலான்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல. சரி, இன்ட்ரோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவல் வீடியோக்குள்ளே எப்போ போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி பேச போகிற கண்டென்ட்டே இது தான். நிறைய பேர் வந்து எல்லா வருஷமும் ஜான்வரியில் ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு 4வது நாள்லேருந்து சலிச்சு போய் விட்டுருவாங்க. ஐ எம் டன் வித் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி முடிச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நான் நோட் பண்ண ஒரு திடீர் சேஞ்ச் என்னென்னா, ஜான்வரி ஃபுல்லாக போச்சுன்னா கூட பரவாயில்ல, நான் பிப்ரவரியிலேருந்து என்னுடைய ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மோட்டிவேட்டடாக இந்த இயர்லேருந்து அவங்களுடைய ஐ மீன் இந்த மந்தோட அவங்களுடைய இயர் ரெசல்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் இந்த மந்த்லேருந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய ரெசல்யூஷனை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஃபாலோ பண்ண இப்போ தான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். ஆனால் வைக்கிறேனா இல்லையாங்கிறது எனக்கு அடுத்த நாளைக்கு தான் தெரியும். அண்ட் இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு எபிசோடை வந்து ஸ்பாட்டிஃபை, யூடியூப் ரெண்டுத்துலேயுமே அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் எனக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சுது. இதை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய சேஞ்சோ இல்லை குட்டி சேஞ்சோ நடக்கும். அது எனக்கு ஓகே. ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு வேளை சர்ப்ரைசிங்லி இது நடந்துச்சு அப்படின்னா அதோட பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடையவே கிடையாது. இந்த கண்டென்ட்டோடைய டைட்டில் வந்து நான் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குது. அதாவது எனக்கு எக்கச்சக்கமான மோட்டிவேஷன்ஸ் படம் வந்து நிறைய இருக்குது. லிஸ்ட்டு வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சேன்னா 50-60 படம் கூட நான் அட்ட ஸ்லெச்சில் சொல்லி முடிச்சிருவேன். ஆனால் இந்த வீடியோ பண்ண போகிறோம் மோட்டிவேஷனாக ஏதாவது ஒரு டேக்லைனோட ஒரு வேர்டை வந்து வீடியோவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த ரீஸ்டார்ட்டுங்கிற மேட்ரு தான். அதுக்கு காரணம் 12th ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பயோபிக் மூவி, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் அந்த மனோஜ்குமார் ரோலையும் தாண்டி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண இன்னொரு கேரக்டர், அந்த கேரக்டரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த படத்தில் வந்து அவருடைய ரோல் என்னென்னா, மனோஜ்குமாருக்கே வந்து அவர் தான் அந்த ப்ரிம்ஸு, அதுக்கப்புறமா மெயின்ஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சிலலாம் போயிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆள். ஒரு பர்சனுக்கு வந்து ஏஜ் பார் வந்து இவ்வளோ லிமிட்குள்ளே இருக்குது, அவரால் 5 அட்டம்ப்ட் வரைக்கும் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 4 அட்டம்ப்டில் ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் தடவை படிக்கிற மாதிரியே வெறித்தனமாக படித்து அவர் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாரு. அதுக்கு வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் வந்து ரீஸ்டார்ட். நீ எந்த விஷயம் தொடங்கி அது உனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதுலேருந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீ திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட
ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிற விஷயம். அது எந்த அளவுக்குனா, அவருடைய 5வது அட்டெம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆகி இதுக்கப்புறம் அவரால் எக்ஸாமே எழுத முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமும் பரவாயில்ல, இது என்னோட நிற்காது, நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், நீ செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்குமாரை பார்த்து ரீஸ்டார்ட்னு சொல்லி ஆரம்பிக்கிற இடம்லாம் பிளாஸ்ட்டு. ஒரு மாதிரி இப்படியெல்லாம் மோட்டிவேஷனாக ஒரு சீன் எழுத முடியுமான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப செம்மையாக அது என்ன டச் பண்ணிச்சு. சரி, இப்போ இந்த கதைக்கும் நீ ரீஸ்டார்ட்டுன்னு சொல்லி டைட்டில் வச்சதுக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வேளை நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஒரு பேஷனோட பாசிட்டிவாக இந்த இயரை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன்லாம் வச்சு இந்த மந்த்லேருந்து என்னுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் என்னால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறேன், முடிக்க முடியலை அப்படிங்கிற நிலமை வந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். நான் உங்களை பார்த்து ரீஸ்டார்ட்டுன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடுன்னு சொன்னாலே இப்போது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கிரிஞ்சாக தெரியுது. சரி, ஃபோக்கஸ்டாக நீங்கள் இந்த இயரில் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை வந்து பண்ணிடுங்க. அப்படியும் இல்லை, உங்களுக்கும் இந்த மந்தில் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு, ஆனால் மந்த் எண்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு, பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற சுச்சுவேஷன் வர்றப்போ நீங்களும் யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட். அதாவது ஃபெப் இல்லைனா மார்ச் இல்லைனா ஏப்ரல்னு அடுத்தடுத்த மந்த்து, அதாவது ஜான்வரி வந்துச்சுன்னா தான் நீங்கள் திருந்தணும் அப்படின்னு கிடையாது. அறிவு வந்துச்சுனாலே திருந்திடலாம். எத்தனை வருஷம் வந்தாலும் எத்தனை மாதம் வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோலை நோக்கி போய் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ஒரு 1 டே தான். அந்த டேக்கு வந்து மந்த்து தேவை கிடையாது, இயர் தேவை கிடையாது, நேரம் தேவை கிடையாது. அதுக்கு உங்கள் மனசு தான் தேவை. அதனால் பிரச்சனை எது வந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தத்துவம். அவ்வளோதான் மேட்ரு. மோட்டிவேஷன் ததும்ப ஒரு கான்செப்ட் வந்து பண்ணி முடித்தாச்சு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எபிசோட்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. காத்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னால் நான் போடுற வீடியோவை நீங்களும் தொடர்ந்து என் கூடவே அதே ஃப்ளோவில் சேர்ந்து பார்த்துட்டு வர முடியும். டாட்டா, பை பை. இன்னொரு கண்டென்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.